அனைவருக்கும் வணக்கம். ஒளி படைத்த கண்ணினாய் வா வா வா, உறுதி கொண்ட நெஞ்சினாய் வா 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 என என் போன்ற சிறுவர்களுக்கு அரைக்கூவல் விடுத்த மகாகவி பாரதியாரை என் மனதில் நிறுத்தி நான் உங்கள் முன் பேச எடுத்துக் கொண்ட விடயம், நாங்களே நாளைய பாதுகாவலர்கள். ஒவ்வொரு குழந்தையும் இறைவனின் கருணையால் மகத்தான சிந்தனையாற்றல்கள் நிறைந்து பல சவால்களுக்கு மத்தியில் தாயின் கருவறையிலிருந்து மண்ணில் காலடி எடுத்து வைக்கின்றன. எந்த குழந்தையும் நல்ல குழந்தை தான் மண்ணில் பிறக்கையிலே, அவன் நல்லவனாவதும் தீயவனாவதும் அன்னை வளர்ப்பினிலே என்பதற்கு நங்க இக்குழந்தை காலம் சவால்கள் நிறைந்த காலமாகும். இக்காலத்தில் குழந்தைகள் பெற்றுக் கொள்கின்ற ஒவ்வொரு படிப்பினையும் அவன் மரணிக்கும் வரையில் திருப்பு முனை சம்பவங்களாக அமைந்து விடுகின்றன. இதனையேதான் நமது வளர்ந்த சமூகத்தினர் பசுமரத்து ஆணி போல என்றும் ஐந்தில் வழியாதது 50 வழியுமாம் இளமை கல்வி சிலையில் எழுத்து தொட்டில் பழக்கம் சுடுகால மட்டும் என ஆர்வம் கூறுகின்றார்கள். இன்றைய சிறுவர்கள் நாளைய தலைவர்கள். வாழ்வில் எதனையும் இழக்கலாம், ஆனால் நாம் எதிர்கால சந்ததியை இழக்க முடியாது. மட்டுக்களை கருகவிடக்கூடாது. அவர்கள் உடலாலும் அறிவாலும் உள்ளத்தாலும் ஆரோக்கியமாக வாழும் பிறப்புரிமையை உடையவர்கள். இதனையேதான் உலக சிறுவர் சாசனங்கள் அனைத்தும் வலியுறுத்துவது மட்டுமன்றி உலக மக்களின் உள்ளங்களும் அதனை ஏற்றுக்கொள்கின்றது. 18 வயதின் பின்னர் தான் குழந்தைகள் தங்களது உடல் உள ஆரோக்கியத்தில் சிறந்து விளங்கி உலகிற்கு அறிமுகமாகின்றனர். நாணயத்திற்கு இருபக்கம் உண்டு. அதே போன்று இவ்வுலகில் இருபக்க வேறுபாடு உடையவை, நன்மை தீமைகள் கலந்தவை. நல்ல பழக்கத்தை வளர்ப்பதற்கும் வாழ்வியல் விழுமியங்களுடன் வாழவும் உதவுவதுதான் அறிவு. அதை நாம் இன்று தொலைத்து அறியாமையில் மூழ்கி அக்கறையற்றவர்களால் துன்பப்படுகின்றோம். மனம், மொழி, வாக்கால் பிறருக்கு துன்பம் செய்யாது பாதுகாப்பதே அறிவு. இதனாலேதான் அறிவுடையார் எல்லாம் உடையார் என்று ஐயன் வள்ளுவன் கூறி உள்ளார். இன்றைய சீரழிவுகளின் முதற் கோணல் மனம் அறிவு வழி செல்லாது உணர்வு வழி செல்வதாகும். முடிவு முற்றும் கோணலாகின்றது. எனவே இன்றைய சமூகம் அறிந்து கொள்ள வேண்டியது அடக்கம் ஒன்றே. நமது இளைய தலைமுறையின் அடங்காமை பெரும் துன்பத்தில் அவர்களை ஆழ்த்த வல்லது. இன்று கட்டுப்பாடற்ற சமூகம் வளர்ச்சியடைந்து வருகின்றது. பிற நாட்டு உறவுகளின் பணத்திலேதான். இன்றைய உலகம் எதிர்நோக்கியுள்ள பிரச்சனைகள், சிறுவர் பிரச்சனைகள் பாரிய சவால்களாக தொடர்ந்தும் மறந்து கொண்டுதான் இருக்கின்றன. மனிதன் இயந்திர வாழ்வியலுக்கு உட்பட்டு மனிதத்தை இழந்து ஆன்மீக பண்புகளை மறந்து மானிட விழுமியங்கள் இன்றி இயந்திரம் போன்று நடக்கும் நிலைமையே இதற்கு காரணம். இன்று இலங்கையில் ஆயிரக்கணக்கான சிறுவர்கள் குடும்ப சுமதாங்கிகளாக தேநீர் கடைகளிலும் உணவு விடுதிகளிலும் கட்டட பரிணாமங்களிலும் கூலி தொழில்களிலும் வேலை செய்து கொண்டுதான் இருக்கின்றன. இதற்கு காரணம் பெற்றோரின் முயற்சியின்மையே. நாளைய சமூகம் நலமானதாகவும் அறிவு பூர்வமானதாகவும் இருக்க வேண்டும் என்றால் இன்றைய சிறுவர்களை பாதுகாத்து அவர்களை செம்மைப்படுத்த வேண்டிய கடமையும் கட்டாய பொறுப்பும் வளர்ந்த சமூகத்தினரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. இன்று ஆட்சியிலும் பல்வேறு துறைகளிலும் முடிசூடா மன்னர்களாக நேற்றைய சிறுவர்களே இருக்கின்றனர். எனவே இன்றைய சிறுவர்கள் நாளைய தலைவர்கள் ஆகப்போவது சந்தேகத்திற்கு இடமில்லாதது. தேசத்தின் உயர் நாடியான சிறுவர் சமுதாயத்தை பாதுகாத்து அவர்களை செம்மைப்படுத்தி அவர்களது உடல் உள விருத்திக்கேற்ற சிறந்த சூழலை உருவாக்க வேண்டும். ஏனெனில் இன்றைய சிறுவர்களே நாளைய தலைவர்கள் ஆவர். என் இனிய சின்னஞ்சிறார்களே, நாளைய வயல்களில் நம்பிக்கை விதையினை இன்றே விதைப்போம். முடியாது என்பதும் நடவாது என்பதும் முடமான வார்த்தைகள், இயலாது என்பதும் கிடையாது என்பதும் சோம்பரி ஓலங்கள், இல்லை என்பது எதிலுமே இல்லை, இல்லை என்பது எங்குமே இல்லை. எழு, சிறகை விரி, பற, மேலே பற. நாளைய உலகின் நம்பிக்கை நட்சத்திரங்களும் சிறுவர்களும் நாங்களே. நன்றி, வணக்கம்.